ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 145. இதோ இந்த திருப்பாடலில் 3 தலைப்புகளிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் அளவற்ற இரக்கமும் பேர் அன்பும் கொண்டவராக இருக்கிறார். சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது, நமது இறைவன் தண்டனை வழங்குவதில் தாமதிப்பவராகவும் நமக்கு நன்மையை இரக்கத்தை காட்டுவதில் எல்லையற்றவராகவும் இருக்கிறார். உண்மையான தேவன் நமது தேவன் நம் மீது இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கிறார். புனித குழந்தை தெரசால் மிக அழகாக சொல்லுகிறார், இறைவனின் இரக்கம் என்பது எல்லையற்ற ஒரு பெரும் கடல். நமது பாவங்களோ அதில் வீசப்படும் ஒரு சிறு துளி நீர் மட்டுமே என்று சொல்கிறார். ஆக ஆண்டவரது இரக்கமும் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கடலை போல இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கடலை போல இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் எல்லாம் ஒரு சிறு நீர் துளியை போல இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரது இரக்கம் அளப்பரியதாக இருக்கிறது, அவரது அன்பு அளப்பரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் குற்றங்களை செய்கின்ற பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன்னத தெய்வமாக இறைவன் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் நமக்கு ஏற்ற வேளையிலே உணவை கொடுப்பவராக இருக்கிறார். இதோ நாங்கள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து உம்மை நோக்கி எங்களது தேவை இதுதான் என்று நாங்கள் எங்களது மன்றாட்டுகளை எழுப்புகின்ற பொழுது, நீரே உணவை அளிப்பதை போல எங்களது மன்றாட்டுகள் அனைத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக நீர்தாமே இருக்கிறீர் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் வசனங்கள் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. புனித பிரான்சிஸ் தி சேல்ஸ் மிக அழகாக சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்த பயம் எதுவும் உங்களிடம் வேண்டாம். உங்களை இன்று வரை பராமரித்த அதே இறைவன் நாளைய தினமும் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார். ஆக எதிர்காலம் குறித்த எந்த பயமும் இன்றி இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை பராமரிப்பின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவனிடத்திலே உண்மையோடு நீதியோடு மன்றாடுவோருக்கு அவர் அருகாமையிலே இருக்கிறார். எப்பொழுது இறைவனை பார்த்து மனமுருகி நாம் வேண்டி ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது அருகாமையில் இருந்து நமது ஜெபத்தை கேட்கக்கூடியவராக நமது இறைவன் இருக்கிறார். புனித ஜான் மரிய வியாசாரி மிக அழகாக சொல்கிறார், ஜெபம் என்பது நம் ஆன்மா இறைவனுடன் பேசும் ஒரு இனிய ஒரு உரையாடல். நாம் மன்றாடும் பொழுது கடவுள் நமக்கு மிக அருகில் நின்று அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது, ஜெபம் செய்கின்ற பொழுது அது ஒரு உரையாடலாக மாறுகிறது. அந்த உரையாடலை ஆண்டவர் மிக அருகாமையில் இருந்து கேட்டுக்கொள்கிறார் என்று புனிதர் சொல்கிறார். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் அன்பு அளப்பரியதாக இருக்கிறது. அவரது பேரன்பு நம்ம எல்லோரையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அரவணைப்பிலே, அவரது பராமரிப்பிலே நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே நமது அருகாமையிலிருந்து நமது ஜெபங்களை கேட்டு நமக்கு நிறை பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக இறைவனது பராமரிப்பிலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பு இறைவாம், இரக்கமும் நீதியும் வடிவுமான உம்மை நாங்கள் நம்புகிறோம். நமது கவலைகள் அனைத்தையும் அவரது பாதத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அவர் நம் மீது இரக்கமுள்ளவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
நமக்காக அவர் அருகாமையில் இருந்து நமது தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார். இத்தகைய வல்லமை புரிந்த இறைவனிடத்திலே நம்மையே சமர்ப்பிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.